கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு போதகர் இரவு தூங்க போகும் முன்பதாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவரின் மலைப்பிரசங்கத்தை எடுத்து வாசித்தார். அதை வாசித்துக் கொண்டே தூங்கியும் விட்டார். அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு காட்சி விரிந்தது. ஒரு பெரிய மலை, படிக்கட்டு போன்ற ஒரு பகுதியிலே தேவகுமாரன் உட்கார்ந்து போதகம் பண்ணுகிறார். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சீசர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். முன்னாலே திரள் கூட்டமான மக்கள் இருக்கிறார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் கூட அதிலே இருக்கிறார்கள். அந்த கூட்டத்துக்கு ஆண்டவர் உபதேசிக்கின்றார். மத்திய 5:3-11 ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இப்படி ஆண்டவர் பலவிதமான பாக்கியங்களை எடுத்துரைத்து அதன் பலன் என்ன என்று ஒவ்வொன்றுக்கும் சொல்லுகின்றார். இதை கேட்ட சீசர்களிலே ஒருவர் எழுந்து, ஆண்டவரே, இப்படி நீண்ட கட்டளையை கொடுக்கிறீரே, இது கட்டளைகளா? நாங்கள் எழுதி வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியதா? இதையெல்லாம் செய்ய முடியுமா? நாங்கள் இதுவரை கேள்விப்படாத அநேக விஷயங்களை சொல்லுகிறீரே என்றெல்லாம் கேள்வி கேட்க தொடங்கினார்கள். பலரும் பலவிதமாக கேட்கும்போது வேதபாரகரும் பரிசேயரும் அவரை பார்த்து, நீ சொல்லுகிற ஒரு காரியத்தையும் நாங்கள் நியாயப்பிரமாணத்திலே காணவில்லை. நியாயப்பிரமாணம் இப்படி இல்லாம போதிக்கிறது. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின்படி இல்லாமல் நீரா இந்த கட்டளைகளை சொல்லுகிறீரே, அப்படி கட்டளை கொடுப்பதற்கு உமக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? என்ன அதிகாரத்தினால் இதை செய்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து பெருமூச்சு விட்டு போய்விட்டார். ஆனால் இன்னொரு காட்சி அங்கே விளங்கியது. பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அத்தி மரத்தை சபித்தார், ஒருவனும் ஒரு காலும் அதன் கனியை புசிக்கவில்லை. தன்னோடு சிலுவையில் தொங்கினவனை இன்றைக்கு என்னோடு பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். வல்லமையுள்ள வார்த்தைகளை உடைய இவர் யார்? அவர் தம்முடைய சீசர்களை பார்த்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அப்படியானால் மகா அதிகாரம் உள்ளவரை ஒரு கூட்ட மக்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், உமக்கு என்ன அதிகாரம் உண்டென்று. உங்களுக்கு என்ன அதிகாரத்தை யார் கொடுத்தது? அந்த கேள்வியை கேட்காமல் ஆண்டவருக்கு என்ன அதிகாரம் உண்டு என்று கேட்கிறார்களே என்று இவர் நினைத்தவராய் திடுக்கிட்டு கண் விழித்தார். அப்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷன் கடைசி பகுதி அவருடைய கண்களுக்கு முன்பாக வந்தது. மத்தேயு 28:18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். தேவகுமாரின் வார்த்தைகளை உலகத்துக்கு சொல்லும்படிக்கு கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய கிருபை தேவகுமாரனுடைய வார்த்தைகளாக வெளிப்பட்டது. மோசையின் கட்டளைகளை அல்ல, என்னுடைய கட்டளைகளை பின்பற்றுங்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறவராகிய அவருடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம், பின்பற்றுவோம், நித்தியத்திலே நீதிமான்கள் என்று தீர்க்கப்படுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.